பின்னை நின்றனே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. பெருந்தகமையும் தாளாண்மையும் சான்ற நம்முடைய மலேசிய சிவநெறி சைவ நற்பணி கழகத்தினுடைய தலைவர், இந்நாட்டில் இம்பூண்டோர் பெரிதும் போற்றும் மதிக்கும் பெருநெறியாளர் சிவநெறி செம்மல் ஐயா தர்மலிங்கனார் அவர்களே, இந்த அவையில் எனக்கு முன்பதாக உரை நிகழ்த்தி சென்ற, ஏனென்றால் நான் வந்த பொழுது நான் அவரைத்தான் முறையில் பார்த்தேன், காலத்தாழ்வாக வந்துவிட்டேன், என்னுடைய உரையை நான் கேட்கவில்லை. மிக சிறப்பான முறையில் சங்க இலக்கியத்தில் மிக நுட்பமாக பழைய உரையாசிரியர் பழைய உரைக்காரர் என்று சொல்லுவாங்க, இளம்பூரணராக, அந்த இளம்பூரணனை நினைவுறுத்துகின்ற வகையிலே புதிய இந்நாளைய உரையாசிரியர் இளம்பூரணர் அவர்களே, முனைவர் வீரமோகன் அவர்களே, சிவா அவர்களே, ஐயா சுப்பிரமணியனார் அவர்களே, இந்த அவையில் சூழ்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய சான்றோர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தலைதாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் விழிப்புணர்வும் பாவேந்தரும். அதற்கு முன்பதாக இந்த தமிழர் திருநாள் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். தமிழர் திருநாள் என்ற இந்த சொல்லாட்சியை முதலாக தமிழ்நாட்டில் பரப்பிய பெருமகனார், அந்த பெருமைக்கு உரியவர் தமிழ்நாட்டில் கா. நமச்சிவாயனார் என்கின்ற பெருமகனார். அவர் சிவநெறி செம்மல். தமிழ்நாடு தோறும் இந்த பொங்கல் நத்திருநாளை தமிழர் திருநாள் என்ற அந்த சிந்தனையை ஊட்டிய பெருமைக்குரியவர். அவரை ஒட்டியே இந்த நாட்டில் தமிழர் திருநாள் என்ற அந்த அருஞ்சொல்லை, அது ஒரு கலை சொல், அதன் பிறகு அந்த சொல் தொடர் நிலை நின்றது. இந்த நாட்டிலே பரப்பிய பெருமைக்குரியவர் தமிழவேல் கோ. தாரகனார் அவர்கள், தாரங்கபாணியார். எனவே தமிழரின் தனிப்பெரும் திருநாள் பொங்கல் நற்றிருநாள். அந்த பொங்கல் நற்றிருநாள் தமிழ் புத்தாண்டும் கூட அதற்கு அறிவியல் பார்வை நிறைந்துள்ளன. ஏன் இந்த தமிழர் திருநாளை நாம் நிகழ்த்த வேண்டும், இதன் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகின்றோம், இன்றும் கூட தொடர்ச்சியாக நம்முடைய ஐயா தர்மலிங்கனார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழர் திருநாளை இந்த நாட்டில் தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டு வருகின்றார். அவர் சமயம் சார்ந்த சிந்தனை மிக்கவர், அதுவும் சிவநெறி. ஐயா குமரவேல் அவர்களுக்கு வணக்கம். அந்த சிந்தனையில் ஆழ்ந்து திளைத்தவர். நாம் எல்லாம் என்னை போன்றெல்லாம் போற்றுகிற ஒரு மிகப்பெரிய கரணியம், தமிழும் சைவமும் இரு கண்ணென போற்றிய நம்முடைய தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளாருடைய அந்த வழி வந்த அந்த மரபில் இன்று நம் நாட்டில் விளங்குகின்ற ஒரு பெருமகனாக நான் ஐயா தர்மலிங்கனாரை பார்க்கின்றேன். தமிழை விட்டு சிவநெறி இல்லை, சிவநெறியை விட்டு தமிழ் இல்லை. உலகுக்கு சிவநெறியை ஆழ்ந்து ஆழமாக உலகெல்லாம் உணர்த்திய அந்த பெருமையை உணர்த்திய மொழியும், உணர்த்திய சான்றோர்களும் தமிழர்களே உணர்த்திய மொழியும் தமிழே. அது தமிழர் நெறியே. எனவே இந்த தமிழர் என்ற இந்த சொல்லினை தமிழருக்கு நெஞ்சில் பதியும்படி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தான் யார், தம் இனம் எது, தம் இனத்தின் தொல் மரபு எது, தன்னுடைய பண்பாடு எது, தன்னுடைய நாகரிகம் எது, தன்னுடைய வரலாறு எது என்றே அறியாமல் மறந்து தள்ளி எங்கோ இந்த இனம் பல நூற்றாண்டு காலமாக தள்ளி வந்து தன்னை மறந்த நிலையில் இந்த இனம் இருக்கின்றது. எனவே இந்த இனத்திற்கு இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. உன் மொழி என்ன, உன் மொழி எத்தகையது, சரி அப்படி என்ன நாம் தூங்கிவிட்டோம், அப்படி என்ன நாம் மறந்து விட்டோம், அப்படி என்ன நாம் அயர்ந்திருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம், நான் தமிழன் தானே, தமிழ் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டால்
பல்லாயிரம் ஆண்டு காலமாக நம்ம இளம்பொருள் சங்க இலக்கியத்தை பற்றி கூறினார். அப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஏதோ ஒரு தொழில் இனம் ஒன்று இருந்திருக்கிறது, அது தமிழினம்தானா என்று தெரியவில்லை என்று சொன்னார் அவர் கூட்டிலே. வேறு எந்த ஆய்வும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் சொல்லாய்வாளன் என்று அறிவித்தார்கள். சொற்களை நீங்கள் ஆய்வு செய்தாலே அன்று தோன்றிய சிந்துவெளி நாகரிகத்திற்கு கூட 6000 ஆண்டு பழமையுடைய நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அந்த நாகரிகத்தில் மக்கள் பேசிய மொழி தமிழ்தானா என்று இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. தமிழ்நாட்டு அரசு அதனுடைய முதல்வர் இப்பொழுது அறிவித்திருக்கிறார், இது தமிழ்தான் என்று நிறுவுகின்றவர்களுக்கு அதை படித்து, சிந்துவெளி எழுத்துக்களை படித்து நிறுவுகின்றவர்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்கிறோம் என்றெல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். அவர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அந்த காலத்தில் ஈராசு பாதிரியார் அவர்கள் இந்த சிந்துவெளி நாகரிக எழுத்துக்களை பற்றி எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குறியீட்டை நான் அது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழர் விழிப்புணர்வு என்பதற்காக இந்த செய்தியை சொல்லியாக வேண்டும். அந்த எழுத்து குறியீடுகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த குறியீடுகளை அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது, நாம் குறியீடுகள் என்று சொல்றோம், எழுத்து என்று படிக்க முடியவில்லை சொல்லிவிட்டார்கள் அல்லவா? அந்த எழுத்துக்களிலே, வரி வடிவங்களிலே மீன்கள் வடிவம் குறித்து ஒரு 3 கோடுகள், 2 கோடுகள், 4 கோடுகள் என்று கோடுகள் போட்டிருந்தார்கள். இதை யாராலும் படிக்க முடியவில்லை. அது என்ன மீனும் கோடும் 3 முக்கோடு இருக்கிறதே, ஒரு மீன் ஒரு முக்கோடு இருக்கிறதே, இது எந்த மொழி? வடக்கில் இருக்கிற, அது அவங்களோட அருகில் இருக்கிற மொழிகளோடு தொடர்புடைய மொழியா, சீனத்தோடு தொடர்புடைய மொழியா என்றெல்லாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது அந்த மீன் வடிவம் எதற்கு போடப்பட்டது என்று தெரியவில்லை. தமிழிலே தான் அதற்கு மீன் என்று பெயர். மீன் என்ற சொல் 2 பொருளுக்கு நாம் வழக்கிலே அந்த சொல்லை நாம் கையாண்டு வருகின்றோம். ஒன்று நீரிலே நீந்துகின்ற மீன், இன்னொன்று விண்ணிலே மின்னுகின்ற மீன். ஏன் அதற்கு மீன் என்று பெயர் வந்தது என்றால், மின்னுவதால் தான் மீன். ஒளிப்பட்டு அது மின்னும். நீரிலே அதனுடைய செதிலில் ஒளிப்படுகிற பொழுது அது மின்னும், எனவே மீன் என்று கூறினார்கள். வானிலே அது மின்னிக் கொண்டிருக்கிறது, அதுவும் மீன் தான். எடுத்துக்காட்டாக இன்றைய காலகட்டத்தில் இந்த விண்மீனுக்கு அல்லது ஸ்டார் என்று சொல்லுக்கு தமிழிலே ஒரு சொல் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே. புதிதாக ஒரு மீன் என்ற சொல்லை நாம் அதற்கு அமைக்கிறோம் என்றால் பல ஆயிரம் கேள்விகளை கேட்பார்கள், வினாக்களை தொடுப்பார்கள். அது என்ன நீரிலே மீந்துகின்ற மீன் என்று சொல்லிவிட்டு அதுவும் மீனா இதுவும் மீனா என்று கேட்பார்கள். ஆனால் பண்டை நாள் தமிழர்கள் அதனையும் மீன் என்றார்கள், இதனையும் மீன் என்றார்கள். அதற்கு நுட்ப பொருள் காரணம் மின்னுவதுதான். எனவே இதனோடு வானியல் ஆராய்ச்சியும் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். அந்த விண்ணியல் ஆய்வில் அவர்கள் பார்த்தது, எதற்கு ஏன் மீன் போட்டு ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு இந்த செங்குத்து கோடாக போட வேண்டும்? இது அந்த சிந்துவெளி எழுத்து குறியீடுகளில் உள்ள குறியீடுதான். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. ஈராசு பாதிரியார் போன்றவர்கள்லாம் கண்டறிந்து சொன்னார்கள். பிறகு பிற்காலத்தில் சிந்துவெளி எழுத்தை மிகவும் நுட்பமாக ஆய்ந்த பேராசிரியரா மதிவாணன் போன்றவர்கள்லாம் இதை பற்றி கண்டறிந்து சொன்னார்கள். அது வேறு ஒன்றுமல்ல, 2 கோடு போட்டு மீன் போட்டால் அது இருமீன் என்று பொருள், 3 கோடு போட்டு மீன் போட்டால் அது மும்மீன் என்று பொருள், 4 கோடு போட்டு மீன் போட்டால் அது நான்மீன் என்று பொருள், 5 கோடு போட்டு மீன் போட்டால் அது ஐமீன் என்று பொருள். இது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த ஸ்டார்னு சொல்றோம் இல்லையா, 5 ஸ்டார் 3 ஸ்டார் என்று விடுதிகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் இல்லையா. எனவே அந்த ஸ்டார் என்பது அந்த காலத்திலேயே அவன் வானத்தை பார்த்து பெயர் வைத்தான், மும்மீன், ஐமீன், இருமீன், நான்மீன் என்று. இந்த குறியீட்டு பொருளை தமிழை பார்த்து ஒப்பிட்டு பார்த்தால்தான் பொருள் விளங்கி கொள்ள முடியும். வேறு எந்த மொழியும் பார்த்தால் பொருள் விளங்கி கொள்ள முடியாது. எனவே அது தமிழா தமிழையா என்று அந்த பொருள் தொடர்போடு பார்த்தால்தான் புரியும். அந்த மக்கள் வழங்கிய பண்பாட்டு வழக்க மரபு சார்ந்த கருத்தியலோடு பார்த்தால்தான் புரியும். ஒரு சொல்லை நாம் இன்று இழந்து விட்டோம் என்றால் அந்த சொல் கொண்டிருக்கின்ற மிக நீண்ட நெடிய காலமாக அந்த இனம், அந்த மாந்தன் தொன்று தொட்டு பின்பற்றி வந்த அறிவு கருவூலங்களும் அந்த சொல்லோடு மறைந்து போகும். பண்பாட்டு கருவூலங்களும் அந்த சொல்லோடு மறைந்து போகும். எனவேதான் நோம் சாம்ஸ்கி என்கின்ற அந்த பெருமகனார் மொழியியல் ஆய்வாளர், மொழி என்பது ஒரு மாந்த இனத்தின் மனம் என்று சொன்னார். பிறக்கும் போதே அவன் மூளையில் மொழி சார்ந்த அந்த கூறு அல்லது அந்த கருவி இயைந்திருக்கிறது என்று கூறினார். எனவே தான் மாந்தன் மட்டுமே பொருள் உணர்ந்து பேச முடியும்.
கருத்து பரிமாறிக்கொள்ள முடியும். அப்படியான நிலையில் மொழியை காத்து வருகின்ற இனம் மட்டுமே அந்த பண்பாட்டு அறிவியல் கூறுகளை காத்து வர முடியும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் உலகளாவிய நிலையிலே தாய்மொழி நாள் கொண்டாட பெற்றது. இந்த தாய்மொழி நாள் எதற்காக? உலக ஒன்றிய அவை கலை பண்பாட்டு அறிவியல் மன்றம் அறிவித்தது. ஏன் கொண்டாட வேண்டும்? மொழிகள் பல அழிந்து கொண்டிருக்கின்றன. ஏன்? பேச்சில் வழக்கு இல்லாத கரணியத்தால். ஏன் பேச்சு வழக்கு இல்லாமல் ஒழிந்தது என்றால் 2 கரணியம். ஒன்று மொழி படுகொலை, இன்னொன்று மொழி தற்கொலை. மொழி படுகொலை என்பது வேறொரு இனத்தால் அந்த மொழியை அழிப்பது. மொழி தற்கொலை என்பது அந்த இனத்தாலே அந்த மொழியை அழித்துக் கொள்வது, தானே தன்னை அழித்துக் கொள்வது. இதில் தமிழர் எந்த வகையில் அடக்கப்படுவார் என்றால், மொழி படுகொலை ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை தற்காத்து எதிர்த்து நின்று போராடுகின்ற போராட்டம் அந்த வரிசையிலே பாவேந்தர் வருகிறார். இருந்தாலும் தமிழருடைய மனம், தமிழருடைய அந்த சிந்தனை தாக்கம் என்பது பிற மொழி பண்பாட்டு தாக்கத்தில் அது அடிமைப்பட்டு போன கரணியத்தால் தமிழரிடையே மொழி படுகொலையும் மொழி தற்கொலையுமே இன்று ஏந்து கிடக்கிறது. ஏன் தமிழ் பள்ளியில் மாணவர்கள் இன்று குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், தமிழ் பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோரை நாம் கேட்கிற பொழுது, என் விருப்பம் என் பிள்ளை, நாங்கள் எங்கு வேண்டுமானால் அனுப்புவோம் என்ற சிந்தனை தானே வருகிறது பலரிடம் கேட்கிற பொழுது. முயன்று நம் பிள்ளையை தமிழ் பள்ளிக்கு அனுப்புவோம் என்ற அந்த உணர்வு வேட்கை இல்லையே. எனவே தமிழரிடையே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தாக்கத்தை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும். சரி, எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நடைமுறையில் அவர் யதார்த்தம் என்று குறிப்பிட்டார். இயல்பு நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது பேச்சு நடையில் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துவது மிக மிக குறைவாக இருக்கிறது. கலப்பு தமிழில் அதிகமாக பேசுகிறார்கள். நான் சொல்லிவிட்டு பாவேந்தருக்கு வருகிறேன். ஏன் பாவேந்தரோடு தமிழருக்கு விழிப்புணர்த்த வேண்டும், பாவேந்தர் அதற்காக என்ன செய்தார் என்று நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழர் தம் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுவதில்லை. இப்பொழுது பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்பொழுது புத்துலக கால தாய் தந்தையர் எடுத்ததையுமே இணையதளத்தை பார்க்கிறார்கள், அல்லது ஐயரை போய் நாடி செல்கிறார்கள், சோதிடர் போய் நாடி செல்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் வைக்க சொல்லி இந்த சோதிடத்தில் குறிக்கப்பட்ட பெயர்கள் என்னவாக இருக்கிறது என்றால், ஆ இ டா டி டு லே டா டா டி டி டு இவ்வாறான எழுத்துகளும் இயைந்து மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் இவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். என்ன வினா என்றால், இந்த சோதிடம் என்பது இந்த காலத்திற்கு மட்டும்தானா? பண்டை நாளிலே சேர சோழ பாண்டியன் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் இந்த சோதிடம் இல்லையா? அப்படி இருந்திருந்தால், பழங்காலம் தொட்டு சோதிடம் இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா? அப்படி இருந்திருந்தால் அவன் ஏன் செங்குட்டுவன் என்று பெயர் வைத்தான்? அவன் ஏன் நெடுஞ்செழியன் என்று பெயர் வைத்தான்? எனவே அன்றைய நாள் பெயர்கள் அல்லது அக்காலத்து பெயர்கள் எல்லாம் ஏன் தூய தமிழாக இருந்தன? இளம்பூரணன் என்று பெயர் இருக்கிறது, நல்ல தமிழாக இருக்கிறது. நச்சினார் கிணியன் என்று பெயர் இருக்கிறது, நல்ல தமிழாக இருக்கிறது. ஏன் நம்முடைய கடவுள் பெயரில் கூட சிவன் என்று பெயர் இருக்கிறது, அருந்தமிழ் பெயராயிற்றே. முருகன் என்று பெயர் இருக்கிறது, தூய தமிழ் தமிழ் கடவுள் பெயராயிற்றே. இந்த பெயர்கள் எல்லாம் அன்று இருந்தனவே. எந்த சோதிடத்தை பார்த்து இந்த பெயர்கள் இட்டார்கள்? இன்று மட்டும் ஏன் ஸ்ரீ ஹா சா அல்லது டா டி மொழிக்கு முதலில் வாரா எழுத்துக்களை கொண்டு சோதிடத்தில் பெயர்கள் அமைக்கப்படுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டே இடைச்சிறுகளாக தமிழினத்திற்குள் புகுத்தப்பட்ட இது ஒரு சதி வேளை என்றே நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு கொடுத்தால்தான் நம்பிக்கையை உங்கள் மனத்தில் ஆழமாக பதிய வைத்துவிட்டு, இந்த பெயரில் இந்த எழுத்தில் நான் பெயர் வைக்கவில்லை என்றால் என் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நல்வாழ்வு அமையாது என்று கருதி கொண்டு அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு, அதன் வாயிலாக அவரிடத்து அறியாமை இருக்கின்ற கரணியத்தால் அச்சம் அறியாமையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கைகோத்து நிற்பன. அறியாமையுடையவரிடத்தில் அச்சம் இருக்கும், அச்சமுடையவரிடத்தில் அறியாமை இருக்கும். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். நீங்கள் கொஞ்சம் அறிவு தெளிவோடு இருந்தால் அங்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு தெளிவை நீங்கள் பெறுவோம். தெளிவுடையார் துணிந்து நிற்பார், தெளிவில்லார் அஞ்சி நடுங்குவார், அறியாமையோடு இருப்பார். எனவே அந்த அறியாமையை பயன்படுத்திக் கொள்வது என்பது இந்த தமிழினத்தின் மீது அடிமை போக்கை, அடிமைத்தலையை திணிக்க வந்த
மேலாண்மை அன்பர்களால், அன்பர்கள் என்று சொல்றது நான் நாகரிகமாக சொல்கின்றேன், அவர்களையும் அன்போடு பார்க்கின்றோம், அந்த ஆதிக்க வல்லாண்மைவாதிகளால் செய்யப்பட்ட நீண்ட நெடிய காலமாக செய்யப்பட்டு வந்த ஒரு பெரும் கேடு. எனவே பாவேந்தர் இந்த துறையிலே தான், இப்படித்தான், இந்த நோக்கில் தான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் சிந்தனைகள் அமைந்தன. அவருக்கு இருவர் முதன்மையானவர்களாக விளங்கினார்கள். தொடக்கத்தில் அவருக்கு முதன்மையானதாக விளங்கியவர் நம்முடைய உலக மாப்பாவலர் பாரதி. பாரதிக்கு பாரதி என்று பெயரை கொடுத்தவர் யார் தெரியுங்களா? அந்த விருதை கொடுத்தவர் 1908ஆம் ஆண்டு உலகத்தில் முதலாக தமிழ்கூறு நல்லுலகில் முதலாக ஒரு தனித்தமிழ் இயக்கம் அமைக்க பெற்றது. 1908ஆம் ஆண்டு அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் ஒரு உறுப்பினர் தான் மறைநடிகளார். அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் ஒரு உறுப்பினர் தான் பால்வண்ணனார். அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் உறுப்பினர் தான் ஏனைய தமிழ் உணர்வு சார்ந்த பெரியோர்கள், அறிஞர்கள். அதை அமைத்தவர் விருதை சிவஞான யோகி என்ற பெருமகனார். அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்ட சொல் தான் பண்பாடு என்பது. அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்ட சொல் தான் உறுப்பினர் என்பது, பேரேடு என்பது. இவ்வாறான பல சொற்களை 1908ஆம் ஆண்டே உருவாக்கி பரப்பினார்கள். இந்த பண்பாடு என்ற சொல்லை உருவாக்கி வெளிக்கொணர்ந்தவர் பால்வண்ணனார். சொற்பொழிவு என்ற சொல், இன்னைக்கு நாம் சொற்பொழிவு என்று சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா? தொடக்க காலத்தில் சொற்பொழிவு இல்லை. கலித்தொகையில் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்ற அருமையான ஒரு வரி இருக்கிறது, இளம்பொருணர் போன்றவர்களுக்கு தெரியும். அந்த பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்ற அருமையான அருந்தமிழ் வரி எடுத்து பண்பாடு என்ற சொல்லை பண்பாடு, பண்படுதல், பண்படுவது பண்பாடு என்ற சொல்லை வழக்குக்கு கொணர்ந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் அதை உருவாக்கியவர் விருதை சிவஞான யோகி. அந்த பெருமகனார் தான் முதல் கட்டமாக பாரதிக்கு பாரதி என்ற விருதை கொடுக்கிறார். இருவருக்கு வழங்கினார். ஒருவர் சுப்பிரமணிய பாரதி, மற்றொருவர் சோமசுந்தர பாரதி. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த விருது வழங்க பெற்றவர்கள். ஆனால் பாரதி என்றால் நமக்கு சுப்பிரமணிய பாரதியை மட்டும்தான் பாரதியார் என்று அறிந்திருப்போம். அந்த அமைப்பின் பெயர் திருவிடர் கழகம். அந்த பாரதியார் தான் பாவேந்தருக்கு முதல் கட்ட ஆசானாக, தலைவனாக, வழிகாட்டியாக அமைந்தார். பாரதியாருடைய பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சீர்திருத்த தன்மைக்கே போகும். 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் என்று சொல்லுவார். இதெல்லாம் இன்றைக்கு பார்ப்போம் ஒரு நாத்திக பார்வையா இருக்கும். 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறிய அலையும் அறிவிலிகால் என்று அன்றைய பாரதியார் பாடிவிட்டார் என்று ஒரு பிராமண பிரிவை சார்ந்த பார்ப்பனர் கொஞ்சம் துணிந்து வந்து இந்த கருத்தை சொன்னது அந்த காலத்தில் ஒரு பெரும் புரட்சி தான், ஒரு போற்றத்தக்க ஒரு புரட்சி தான். தமிழின் மீது அவருக்கு ஆழமான அந்த உணர்வும் பற்றும் அவருக்கு இருந்தது. அதை பார்த்ததும் பாரதியார் பாவேந்தருக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய விருப்பு கொண்டு தம் பெயரை பாரதி தாசன் என்றே ஆக்கி கொண்டார். அதற்கப்பால் அவர் தமிழீழத்தை பார்க்கிறார். அடர்த்து போர்த்து நின்ற ஆரிய அந்த பெருங்கேடு என்ற அந்த பிடிக்குள் இந்த தமிழர்கள் அழுந்தி கிடக்கிறார்கள். சாதி ஒழித்திடல் ஒன்று, தமிழ் வளர்த்திடல் ஒன்று. அந்த இரண்டிலும் பாதி மட்டும், ஒன்று மட்டும் செய்து இன்னொன்று மட்டும் செய்யாமல் இருந்தால் கூடாது, இரண்டையும் சேர்த்தே நாம் செய்ய வேண்டும் என்று கூறியவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ஏன் அந்த சாதி சழக்கில் இந்த தமிழினம் பின்னி பிணைந்து ஒன்றுபட முடியாமல் அதில் ஆழ்ந்திருந்தது, எழுச்சி பெற முடியாமல் இருந்தது. எனவே தமிழினத்தை நோக்கி அதாவது கேட்க சொல்லி பாவேந்தர் ஒரு பாடலை பாடினார். அது இங்கு நான் பாடி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். எல்லாரும் கேட்ட பாடலாக தான் இருக்கும். தமிழனே இது கேளாய், இந்த பாடலை கேட்டிருப்பீங்க. தமிழனே இது கேளாய், உன்பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். ஏன் தமிழனே, தமிழனே நான் சொல்வதை கேளப்பா, என் இன மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். கமழும் உன் தமிழினை உயிரென ஓம்பு, கமழும் உன் தமிழினை உயிரென ஓம்பு. தமிழின் மீது மிக ஆழமான உயிரினும் மேலான பற்று கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவர் சொல்கிறார், தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழன் வாழ்வான், தமிழ் அழிந்தால் தமிழன் அழிவான், மொழி அழிந்தால் இனம் அழியும் என்பது இயல்பு.
தாய்மொழினால் அதற்காக தானே கொண்டாடுகிறார்கள், மொழியை அழிய விடாமல் பாதுகாப்பதற்காக தானே. எனவே மொழி எவ்வாறு அழிகிறது, எவ்வாறு அழியும்? பேச்சு வழக்கிலிருந்து ஒரு மொழி மறைந்து போனால் அந்த மொழி அழியும். தமிழினத்தின் பேச்சு வழக்கிலிருந்து அந்த மொழி அழிந்து போகிறது என்றால், இலக்கிய வழக்கிலிருந்து அந்த மொழி அழிந்து போகிறது என்றால், இரு வழக்கு தானே, ஒன்று பேச்சு வழக்கு, இன்னொன்று இலக்கிய வழக்கு. இந்த இரு வழக்கிலிருந்து நம் மொழி அழிக்கின்றோம் என்றால், இழந்து விடுகிறோம் என்றால், இந்த மொழியை தாங்கி இருக்கிற இனம் பிரிதோர் இனமாக பிற்காலத்தில் மாறிவிடும். அப்படித்தான் வரலாற்றிலே ஒட்டுமொத்த தமிழினமாக இருந்த இந்த நாவலன் தன்போலில் நாட்டில் படிப்படியாக மொழி திரிந்தும் மொழி சிதைந்தும் பிரிதோர் இனமாக அவர்கள் மாறி மாறி இன்றைக்கு கிளைமொழியினாக மாறி இருக்கிறார்கள். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குழு, குடம், கோண்டு என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட கால்டுவெல் அவர்கள் ஒரு 12 மொழிகளை திருந்திய மொழி, திருந்தா மொழி என்று வகைப்படுத்துகிறார். 23 மொழிகளை காட்டுகிறார்கள். இந்த 23 மொழிகளும் தமிழிலிருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் என்று சொல்கிறார்கள். எவ்வாறு பிரிந்து போனது? ஒன்று மொழியின் திரிவு, இன்னொன்று மொழியில் கலந்த தாக்கம், கலப்பு தாக்கம். எந்த மொழி கலந்தது? எனவே பாவேந்தர் சொல்கிறார், கமழும் உன் தமிழினை உயிரென ஓம்பு, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் நேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. மேடையில் தமிழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு ஒரு வரியை நான் படித்தேன். மேடையில் தமிழ் வாழ்க, கையெழுத்து நீட்டுவதற்கு ஒரு அறிக்கை நீட்டுகிறார். தமிழ் வாழ்க என்று எழுதிவிட்டு கீழே கையொப்பத்தை ஆங்கிலத்தில் போடுகிறார். தமிழ் வாழ்க, கீழே கையொப்பம் ஆங்கிலத்தில். எங்கே தமிழ் வாழும்? நடைமுறையில் தமிழ் இல்லையே. தமிழ் வாழ்க என்று பேசுகிறோம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று பேசுகிறோம். நான் நடைமுறையில் தமிழை வாழ வைக்கிறோமா? என் பிள்ளைக்கு நான், என் குழந்தைக்கு நான் தமிழில் பெயர் சூட்டி இருக்கிறேனா? என் நடைமுறை பேச்சில் நான் நல்ல தமிழை பயன்படுத்துகிறேனா? ஒரு சொல் கலந்தாலே படிப்படியாக தொட்டு தொடர்ந்து வருவது போல ஏனைய சொற்களும் கலந்து தமிழ் அழியுமே. இந்த திருமாவளவன் எங்கு போனாலும் இந்த தனித்தமிழ் சிந்தனை தான், மொழி தூய்மை சிந்தனை தான். என் வாழ்வில், என் உணர்வில், என் அறிவில் அதுதான் படிந்திருக்கிறது, அதுதான் ஆழ்ந்திருக்கிறது. அதை பற்றித்தான் பாவேந்தரை பேசினால் எனக்கு அதுதான் வரும். அகப்பைக்குள் என்ன இருக்கிறதோ அது மட்டும்தான் வரும். எனவே சிந்தனை அதில் ஆழ்ந்திருக்கிறது. எனவே பாவேந்தர் அதை தான் சொன்னார், கமழும் உன் தமிழினை உயிரென ஓம்பு. அவர் சொல்கிறார், காணும் பிற மொழிகளோ வெறும் வேம்பு, நமையலாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு, நம் உரிமைதனை கடித்தது அப்பாம்பு, தமிழனே இது கேளாய். இந்த தமிழனுக்கு விழிப்புணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் சொன்ன வரி. நமையெல்லாம் வடமொழி என்கின்ற பாம்பு கடித்திருக்கிறது. எத்தனை பேர் ஐயா தர்மலிங்கனார் தமிழ் திருமணம் சிவநெறி முறைப்படியில் தமிழ் திருமணம் செய்து வைக்கிறார். நான் திருக்குறள் நெறிப்படியில் தமிழ் திருமணம் செய்து வைக்கின்றேன். ஆனால் எத்தனை நூற்றுக்கணக்கான நம்முடைய அன்பர்கள் இன்றளவும் விழிப்புறாமல் இந்த சனாதன கொள்கையில், ஆரிய கொள்கையில் ஊன்றி வடமொழியை அங்கு தமிழன் வீட்டில் வடமொழி, தமிழன் அன்றாட வாழ்க்கையில் வடமொழி, சமற்கிருதம். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? சமற்கிருதமும் ஒரு தமிழாம், வடமொழியும் தமிழாம். வடமொழி எப்படிப்பா தமிழாக முடியும்? வடமொழி தமிழ் என்றால் அது நமக்கு புரிய வேண்டுமே, அது நமக்கு விளங்க வேண்டுமே. அது வடக்கில் சென்று திரிந்து போன, சிதைந்து போன ஒரு மொழி. நாம் பூ என்கிறோம், அவர்கள் புஷ்பம் என்கிறார்கள். நாம் அரசன் என்கிறோம், அவர்கள் ராஜ் என்கிறார்கள் அல்லது ராஜா என்கிறார்கள். அரசனை தூக்கி எறிந்துவிட்டு ராஜாவை கொண்டு வந்து திணித்தால் தமிழ் எப்படி தூய்மையுடையதாக இருக்கும், தனித்தன்மையுடையதாக இருக்கும், நிலையுடையதாக இருக்கும், வாழும். அது திரிந்துதான் போகும், சிதைந்துதான் போகும். ஒரு காலத்தில், இன்று நாம் திருமண அழைப்புதல் என்று எழுதுகிறோம், திருமண நல்லான் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி சொல்லவில்லை. இடையிலே விவாக சுப முகூர்த்தம், இந்த முழுத்தம் என்ற அருந்தமிழ் சொல்லை முகூர்த்தம் என்று மாற்றினான். திரிவு, முழு நிலவை சொன்ன சொல் அது முழுத்தம் என்பது, அது அப்படியே முகூர்த்தம் என்று மாற்றினான். படிப்படியாக பல சொற்கள் மாற்ற பெற்றன. முருகன் என்பதுதான் அழகு தமிழ் சொல், திரு என்பதுதான் தூய தமிழ் சொல், திருமுருகாற்றுப்படை என்றுதான் இருந்தது. எப்படி, எங்கே இருந்து வந்தான் ஸ்ரீ முருகன்? ஸ்ரீ சுப்பிரமணியன். ஸ்ரீ சுப்பிரமணியன் என்பது தமிழ் வழக்கன்று. தமிழ் கடவுள் முருகன் என்கிறோம், ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்கு வழிபாடு தமிழில் இல்லை, வடமொழியில். எப்படி இந்த நிலை வந்தது? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
விழிப்புணர்வு எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் நாடுகளுக்கு, நம்முடைய மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி தான் ஆக வேண்டும். எனவேதான் பாவேந்தர் தமிழனே இது கேளாய் வடமொழி நம்மை கடிக்கும் பாம்பு, அந்த நஞ்சு ஏறினால் நாம் நம்முடைய தமிழின கருவூலங்களை, பண்பினை, மரபினை, மாண்பினை இழப்போம் என்று அவர் கூறுகின்றார். தனித்தியங்கும் தன்மை தமிழுக்குண்டு, தமிழே ஞாலத்தில் தாய்மொழி பண்டு, கனிச்சாறு போற்பல நூலெல்லாம் கண்டு, காத்ததும் அழித்ததும் தமிழ் செய்த தொண்டு, தமிழனே இது கேளாய். கெஞ்சி தமிழ் இனத்தை பார்த்து மனம் நொந்து வேண்டி இது கேளுங்கப்பா தமிழின மக்களே என்று கேட்கிறார், சொல்கிறார். தனித்தியங்கும் தன்மை தமிழுக்கு உண்டு. எந்த சொல்லுக்கும் உலகில் புதுவரவாக இருக்கக்கூடிய எவற்றுக்குமே தமிழில் சொல்ல அமைக்க முடியும். பிரம்மாண்டம்னு ஒரு சொல்ல கேட்டார். பிரம்மாண்டம் வியந்து பார்க்கிறோம். அந்த காலத்துல பெருவியப்பு என்று சொன்னார்கள், பெருமை என்று சொன்னார்கள், பருமை என்று சொன்னார்கள், அகன்றது என்று சொன்னார்கள், அகற்சி என்று சொன்னார்கள். எத்தனையோ சொற்கள் தமிழிலே உள்ளன. இரும்பூது என்று சொன்னார்கள். இரும்புது தக்கதாக உள்ளது இந்த பேரண்டம், பிரமாண்டம். வடமொழி சொற்களை நாம் தமிழில் கலந்துவிட்ட பிறகு தமிழிலே முன்பதாகவே இருந்த பல அருந்தமிழ் சொற்கள் மறைமுண்டு போயின, இழந்து போயின. இன்றைக்கு இந்த அரங்கு சூடா இருக்குன்னு வைத்துக் கொள்ளும். சூடு நமக்கு எல்லாருக்கும் விளக்குற சொல். ஆனா நம்ம இயல்பான வீட்டுல என்ன பயன்படுத்துகிறார்கள்? ஒரே ஓமா இருக்கு, ஒரே ஓமா இருக்கு. ஓமா இருக்குன்னா ஹோட்டா இருக்கு, ஒரே ஓமா இருக்கு. இன்றைய நடைமுறையில் வீடுகளில் பயன்படுத்துகிற சொற்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கால தோட்டப்புறத்த மக்கள் என்னத்தை பயன்படுத்தினாங்க? அருமையான ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள். என்னையா? புழுக்கமா இருக்கு, வேற வெக்கையா இருக்கு. வெக்கை இன்னைக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு வேக்காலமா இருக்கு. எத்தனை சொற்கள் பாருங்க. இன்னும் வேறு காங்கையா இருக்கு, ஒரே காங்கையா இருக்கு. இது அருந்தமிழ் சொல். இதற்கு நான் வேறு சொல்லலாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். பாவாணர் இருக்கிற சொல்லிவிட்டார். இவற்றுக்கான வேறு சொற்கள்லாம் அறிந்து இது காங்கை என்பது வெப்பத்தை குறிக்கக்கூடிய சொல். மக்கள் வழக்கில் இயல்பு படிப்பறிவில்லாத இந்த எளிய மக்கள் வழக்கில் வழங்கிய அருந்தமிழ் சொல்லாட்சிகள் இன்றைக்கு இல்லையே. நாம் குளிப்பதற்கு சுடுநீர், வெந்நீர் தேவைப்படுகிறது. வெந்நீர் என்ற சொல்லை இழந்து விட்டோம். கடைகளில் போய் நாம் தண்ணீர் குடிப்பதற்கு கேட்பதும் போது என்ன சொல்லை இப்ப என்ன பயன்படுத்துகிறோம்? ஆயர் சுவம். தமிழ்நாட்டுக்காரர் ஸ்ட்ரெயிட்டா போங்க, லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, ரைட்ல கட் பண்ணுங்க என்று சொன்னால், நம்ம மலேசிய நாட்டுக்காரர்கள் ஆயிரம் சுமாம், ஜலான் ஜலான், மண்டி பண்ற, என்ன எங்க போயிட்டு இருக்கேன்? ஜலான் ஜலான் போயிட்டு இருக்கிற, பாசாருக்கு போய் சையோர் வாங்க போறேன், எங்க செக்கு கிர்ஜா ரூமா கொடுத்தாங்க, நாங்க செப்பாட்டா சியா பண்ணிட்டு அந்தார் பண்ணிட்டோம். ஆசிரியர்கள் பள்ளியிலே தமிழ் பாடம் போதிக்கின்ற ஆசிரியர், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புக்கெல்லாம் அந்தார் பண்ணிட்டீங்களா? தமிழ் பாடம் போதிக்கிற தமிழ் ஆசிரியர் புக்கு அந்தார் பண்ணிட்டீங்களா? எங்கே தமிழ் வாழும்? எனவே ஏன் இங்கு புத்தகம் என்று சொன்னால் எங்கே வலிக்கிறது? வழங்கி விட்டீர்களா, அனுப்பி விட்டீர்களா, கொடுத்து விட்டீர்களா? இயல்பான சொல் தானே, சொல்ல இயலவில்லை. வழக்கத்தில் கொண்டு நாம் அயல் சொற்களை பயன்படுத்த அது வழக்காராக மாறிவிடும். பிறகு எளிய தமிழ் சொல்லி, இது என்னங்க யாருக்கும் புரியாம நீங்க பேசுறீங்க, இது யாருக்குங்க புரியுதுன்னு சொல்லுவாங்க, இது யாருக்கு விளங்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சுடுதண்ணி, அது என்ன வெந்நீர், இது யாருக்கு புரியுது, கொஞ்சம் வெதிநீரை கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். வெதிநீர் தமிழ்ல பயன்படுத்தின சொல் வெதிநீர். ஆயுஷ் நமக்கு தேவையில்லை. கிர்ஜா ரூமா வீட்டு பாடம் எளிமையில் பயன்படுத்த வேண்டிய எளிய சொல் கூட மறைகொண்டு போனால், இது படிப்படியாக இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு கலப்பினத்தை இது உருவாக்கும். எதிர்காலத்தில் கலப்பு மொழியை உருவாக்கும். அங்கு தமிங்கில மொழி ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால், இங்கேயும் அதே தமிங்கிலமும் மலாயும் கலந்த தமிழாய் மொழி ஒன்று உருவாகிடும். இப்போ உருவாகிட்டு என்னெல்லாம் பாங், எவ்வளவு நேரம் துங்கு பண்றது, ஏன்னா லாம்பாட்டா வந்துட்டீங்க. தமிழை தமிழாக பேசுவதற்கு வெக்கம், நாணம் தமிழனுக்கு. எனவே தனித்து எங்கும் தன்மை தமிழுக்கு உண்டு. எந்த சொல்லுக்கும் புது வரவுக்கு புதுச்சொல் உருவாக்கி கொள்ள முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொற்களை நான் தொகுத்து நூலாக்கம் செய்திருக்கின்ற வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய நூல் வெளியீடு நடக்கவிருக்கின்றது.
இதற்கு இரவு பகலாக உறங்காமல் கொள்ளாமல் கால நேரம் பார்க்காமல் சில வேளை விடிய விடிய விழித்திருந்து இந்த கோரணி நச்சில் காலத்தில் எல்லாம் இதற்கு இந்த கோரணி என்ற சொல்லை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட இரவு 10 மணிலிருந்து காலை 7 மணி வரை கணினியில் உட்கார்ந்து அந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன். கோரணி என்ற சொல்லை உருவாக்குவது அது மறுநாள் காலையில் கொடுக்க வேண்டும். தமிழுக்கு வைரஸுக்கு ஒரு சொல் இல்லாமல் இருந்தது. வைரஸ் என்ற சொல்லுக்கு சொல் இல்லாமல் இருந்தது. அதற்கு உருவாக்கப்பட்ட சொல் தான், என்னால் உருவாக்கப்பட்ட சொல் தான் நச்சில் என்பது. அது என்ன நச்சில், இது என்ன நஞ்சா அப்படின்னு கேட்டார்கள். வைரஸ் எடுத்து போய் பார்த்து யாரும் அது கேட்கறதே கிடையாது. அது என்னங்க வைரஸ், அது என்னங்க அப்படி சொல்லிருக்கீங்கன்னு கேட்கறதே கிடையாது. அது என்னங்க குவாரண்டைனு, அது ஏங்க நீங்க அப்படி உருவாக்கி இருக்கீங்க என்று அவர்கள் யாரும் கேட்கறது கிடையாது. அது என்னங்க பாய்காட், அது ஏங்க அப்படி உருவாக்கி இருக்கீங்க. அது என்னங்க ப்ளூடூத், ப்ளூடூத்துக்கு ஏங்க அந்த பேர் ப்ளூடூத். ப்ளூடூத்னா என்னம்மா, என்னம்மா, என்ன நீலப்பல்லு. ஆமா ப்ளூடூத் தெரியுது, புரியுதுங்களா? ஆனா எதுக்கு ப்ளூடூத்றோம், எதற்கு ப்ளூடூத்னு சொல்கிறோம்? அந்த கருவியை கொண்டு அதில் உள்ள செய்திகளை இன்னொரு கருவிக்கு ஊடறுத்து அது அனுப்புவதற்கு ப்ளூடூத்னு சொல்றோம். ஆனா அந்த பொருள் வருகிறதா இல்லை. ஆனா ஏற்றுக்கொண்டோமே, கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டோமே, ஒரு வினா கூட யாரும் தொடுத்ததில்லையே, அப்படியே ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறோமே. தமிழில் புலனம் என்று சொன்னால் மட்டும் அது என்ன புலனம், அது சிறப்பு பெயர், அது ப்ராப்பர் நேம், அதெல்லாம் மாத்தி கொண்டிருக்கீங்களேன்னு கேட்கிறாங்க. புலனம் என்பது அறிவு சார்ந்த செய்தி, செய்திக்கு பெயர் தான் புலனம். பண்டை தமிழ் சொல் தான், நான் அதை தொடர்படுத்தினேன், அவ்வளவுதான். இப்படி 1000 கேள்விகள் எழுந்தன. தனித்து எங்கும் தன்மை தமிழுக்கு உண்டு, புது புது சொல்லாக்கங்களை தமிழில் உருவாக்கி கொள்ள வேண்டும். பாவேந்தர் அன்றே இந்த உணர்வினை, விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். தமிழில் அயற்சொற்கள் கலந்தால், பிறமொழிகள் கலந்தால் தமிழ் சிதையும் மாளும். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே என்று சொன்னார். வாழ்க்கையில் செம்மையை உருவாக்குவது தமிழ் என்று சொன்னார். தமிழை படிக்கின்ற பொழுதுதான் தமிழ் சார்ந்த அறநெறி கூறுகள் நமக்கு விளங்கும். தெளிவான அருமையான ஒரு வரியை கொண்டு சற்று முன்பு இந்த நாட்டிய மடநாள் தொடக்கத்தில் உள்ள வரிகள் எல்லாம் பார்த்தீங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இந்த சொற்கள், இந்த தொடர்கள்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் தமிழ் பள்ளியில் தான் படிக்க முடியும். இந்த அறநெறி கூறுகள் ஒரு செய்யுள்ள, அந்த காலத்து செய்யுள்ள தனிப்பாடமே இருந்தது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நான் படித்த காலத்துல படித்த நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கி பொசியுமான் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அந்த காலத்துல நாங்க படிக்கும்போது செய்யுள் தனி பாடமே இருந்தது. அப்பொழுது படித்தது இன்றும் நினைவாக இருக்கிறது. நெஞ்சத்தில் பதிந்து அது எவ்வளவு பெரிய அறநெறி சிந்தனை உள்ளத்தில் ஊட்டும், நம்மை வாழ்க்கை செம்மைப்படுத்தும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எவ்வளவு பெரிய உயர்ந்த கோட்பாடுமா! என்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் நமக்கு வழிவிட்டு சென்ற நெறி தமிழை படித்தால் தானே. எனவேதான் சொல்கிறார், தமிழனே இது கேளாய், உன்பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ சொன்னதுக்கான காரணம் என்ன? தமிழ் எப்படி வாழ்க்கையில் செம்மையை செய்யும்? தமிழ் படித்தால் இந்த அறநெறி சிந்தனைகளை நாம் மனத்தில் இருத்திக் கொள்ள முடியும். அந்த அறநெறி சிந்தனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொள்ள முடியும். பாவேந்தர் பாடல் எழுத தொடங்குகிறார். அப்பொழுது இந்த பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு இயற்கையின் அத்தனை கூறுகளும் அவரை ஐயா என்னை எழுதுங்கள், ஐயா என்னை எழுதுங்கள், ஐயா என்னை எழுதுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடுங்கிறவா. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். இது அந்த காலத்துல ஒரு திரை இசை மெட்டுல படிப்பாங்க இந்த பாட்டை. பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நம்முடைய தியாகராய பாகவதர் படிச்ச பாட்டு. அந்த மெட்டுல எனக்கு மலேசியாவில் தனித்தமிழ் இயக்க தந்தை அவருடைய நூற்றாண்டு விழா அந்த காலகட்டம். ஐயா சாசி குறிஞ்சி குமரனார் அவருடைய நூற்றாண்டு விழாவை நாமெல்லாம் கொண்டாட வேண்டும். இந்த நாட்டில் தனித்தமிழ் உணர்வு வளர்வதற்கும் ஓங்குவதற்கும் முதல் கட்டமாக அமைப்பு கட்டியவர், பாவாணர் மன்றத்தை உருவாக்கி அமைப்பு கட்டியவர் பாவலர் ஐயா சாசி குறிஞ்சி குமரனார். அவர் தான் பாடி காட்டினார். அதை இப்படி படிக்கலாம் அப்போது சொல்லி பாடி காட்டினார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின்
ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். எவ்வளவு அந்த ஓடையும் தாமரை பூக்களும் வந்து ஐயா எங்களை பத்தி எழுதுங்கள் என்று கெஞ்சினவா. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லு, ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசு தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலையில் மேற்றிசை வானத்திலே விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். பாவேந்தருக்கு இயற்கையை அதை அழகுபடுத்தி மிக சுவைப்பட சொல்வதற்கு பாவேந்தர் போல ஒருவர் பிறந்து வர வேண்டும். இந்த புரட்சி கவியில் அவர் சொன்னார் இல்லையா, எல்லா இடங்களிலும் பாருங்க அந்த குமுக சிந்தனை, அந்த விழிப்புணர்ச்சி சிந்தனை எல்லா இடங்களிலும். ஒரு பெரிய மன்னனுடைய மகளுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு நாட்டிலே ஆசிரியரை தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஒரு கட்டிலங்காலை மிகச்சிறந்த புலமை மிக்கவனாக தென்படுகின்றான். எனவே அமைச்சர் அவனை கொண்டு வந்து மன்னனிடம் சொல்கிறார், ஐயா எப்படி இளமையாயிற்றே, என் மகளோடு அவன் பிறகு காதல் கொண்டான் என்றால் என்ன ஆயிற்று, இதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். உடனே சரி நாம் இடையில் ஒரு திரை போட்டு விடுவோம், திரை போட்டு விட்டு பாடம் சொல்லிக் கொடுப்போம். மகளிடம் அவன் கண்கள் இல்லாதவன், கண் தெரியாதவன் என்று சொல்லிவிடுவோம். அவனிடத்து இவள் உடலெல்லாம் அந்த குட்ட நோய் வாய்த்தவள் என்று சொல்லிவிடுவோம். இருவரும் பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிடுவோம். ஒரு நாள் முழு நிலவு காலம் அவன் பாடுகின்றான் பாடல், அருமையான பாடல். காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, இல்லைங்களா? வானமெனும் சோலையிலே பூத்ததனி பூவோ, சொக்க வெள்ளி பால் குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று சொன்னதுமே இந்த பெண்ணுக்கு குருடன் என்று சொன்னார்களே என்ன என்று வியப்பாகிவிட்டு திரை நீக்கி பார்த்தால் கட்டிலங்காலை தடை போடவில்லை, இருவருக்கும் காதல் பிறந்தது. அந்த இடத்தில் என்ன கருத்தை அவர் கூட்டுகிறார், இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வேறுபாடு பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆதிக்கவாதிகள் ஆதிக்க நீர். எனவே எங்கு சென்றாலும் எந்த இடத்திலும் அந்த சிந்தனையை அவர் ஊட்டியவர். இறுதியாக பாவேந்தருடைய கொள்கையை மட்டும் நான் சொல்லிவிட்டு, எந்த நோக்கில் அவரை பார்க்க வேண்டும், தமிழ் இயக்கம்னு ஒரு நூல் இருக்கிறது, அன்போடு பாருங்க. ஒரே நாள் இரவுல தமிழரெல்லாம் தமிழ்மொழி மனமாக ஆதல் வேண்டும், தமிழருக்கு தமிழ் மனம் வேண்டும், தமிழ் மனம் வேண்டும் என்றால் அவர் தமிழ் இயக்கமாக இயங்க வேண்டும். ஏதோ ஒரு அமைப்பு கட்டி இயங்குவதில்லை, ஒவ்வொரு தமிழரும் இந்த தமிழ் இயக்கத்துள் இயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழுக்கு அவ்வளவு பெரிய அழிவினை பிறர் செய்து கொண்டிருக்கிறார்களை தடுத்து நிறுத்த வேண்டும். வணிகருக்கு, மாணவருக்கு, ஆசிரியருக்கு, அரசியலாருக்கு, பாவலருக்கு எல்லாருக்குமே எழுதிய பாடல் தமிழ் இயக்கம் என்பது. தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நீ பகை மீது பாய்ச்சிய குண்டு என்று பாவலர் சொல்ல. தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு தான் உன் பகை மீது பாய்ச்சிய குண்டு. அவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டாம், அவனோடு வம்பாடி கொண்டிருக்க வேண்டாம், வீண் நேரம் வீணாகும். தமிழுக்கு ஆக்கமான பணிகளை நாம் செய்வோம். தமிழில் நீ புலமை பெற வேண்டும், அது தமிழ் பெற தமிழரை தூண்டும். தமிழிலேயே பேச வேண்டும், அது தனித்தமிழ் வளர்ச்சியை தூண்டும். தமிழ் பேசு, தமிழிலே பாடு, நீ தமிழில் பாடியை ஆடு, தமிழ் பாட்டையே காதில் போடு, தமிழ் தப்பினால் உன் காதை மூடு. அது ஒரு வகையான வெறி உணர்ச்சியாக இருக்கும். ஆனால் வேறு வழியில் அந்த தமிழனுக்கு இந்த உணர்ச்சியை ஊட்டுவதற்கு, விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு வாணிக விளம்பர பலகை, அதில் வண்டமிழ் இலாவடில் கை வை, காண்கனி திருமண அழைப்பை, பிற கலந்திருந்தால் அதை புய். திருமண அழைப்புகள்லாம் தமிழ்ல தான் இருக்கணும். அன்னைக்கே சொன்னவர் பாவேந்தர், பொருள்களை தமிழில் அழைப்பாய், பிறந்து பொருந்தா பெயர்களை ஒழிப்பாய், தெருப்பெயரில் தமிழே இழைப்பாய், அதில் சீருவார் மடமையை ஒழிப்பாய். தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நின் பகை மீது பாய்ச்சிய குண்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.